ஜெபம் செய்யும். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, வாரும் பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் மத்தியில் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சத்திலே உம்முடைய அன்பின் தீயை மூட்டியருள். பற்பல பாஷைகளின் மூலமாய் ஜாதி ஜாதியான மக்களை விசுவாச உரிமைக்குள் கூட்டி சேர்க்கிற தேவரே, எங்களை உம்முடைய வசனத்திலே பரிசுத்தமா, உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம், அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த நாளுக்குரிய தலைப்பு முழு மனதுடன். முழு மனதோடு நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க. உபாகமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் முழு மனதோட அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அறிந்து அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த முதலாவது சொல்லப்பட்ட இந்த கற்பனையில் பார்த்தா 3 காரியங்கள் இருக்கும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் சொல்லப்பட்டிருக்கும். 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். முழு மனதுடன் என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம முழு மனதோட தேவனை ஆராதிக்கிறோமா சற்று யோசித்து பார்க்கணும். நம்முடைய முழு மனதோட நம்முடைய மனைவியை நேசிக்கிறோமா, அல்லது நம்முடைய கணவனை முழு மனதோடு நேசிக்கிறோமா சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்தை நம்ம முழு மனதோடு நேசிக்கிறோமா இல்லையா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு வேதம் சொல்லுது. ஆகையினால உலகத்தை சிநேகிக்கக்கூடாது. உலகத்துடைய காரியங்களை நம்ம அதிகமாக விரும்பக்கூடாது. உலகத்தில் உள்ள காரியங்களும் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3 காரியங்கள் உலகத்தினால் உண்டானதுன்னு வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுது. இதுல நம்முடைய மனது நாட்டம் போகக்கூடாது. உலகப்பூர்வமான காரியங்களிலே நம்முடைய மனது நாட்டம் போச்சுன்னு சொன்னா நாம் தேவனுக்கு தூரம் ஆயிடும். அப்ப தேவனுக்கு தூரம் ஆகும்போது எப்படி நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? இஸ்ரவேல் மக்களை தேவன் அதிகமாக நேசித்தார், அதிகமாக அவர்களை பாதுகாத்தார், பலத்த கரம் கொண்டு அவர்களை கொண்டு வந்தார். எகிப்து தேசத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பலத்த கரத்தோட வெளியே கொண்டு வர, வனாந்திரத்தில் அவங்களுக்கு மன்னாவையும் ஜீவ தண்ணீரையும் காடையிலும் கொடுக்கிறார். அவங்க கேட்கிற உணவை கொடுக்கிறார். வனாந்திரத்தில் நீங்க மாம்ச உணவு சாப்பிட்றதுங்கிறது விளையாட்டு இல்லை. வெஜிடேரியனே சாப்பிட முடியாது, தண்ணி கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தேவன் அவர்களை பகலிலே அக்னி மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம், குளிர் பயங்கரமா இருக்கும். இரவு நேரத்துல வனாந்திரத்துல பனி கொட்டும், அதுல அக்னி ஸ்தம்பம் உடம்பு அனலா இருக்கிறது கொண்டு போறார். பகல்ல வெயில் உச்சத்துல இருக்கும், மேகஸ்தம்பம் குளிர்ச்சியா கொண்டு போறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை போகும்போது கூட பாருங்க, அவன் முறுமுறுக்கிறான். முழு மனதோட தேவனை அவர்கள் தொழுது கொள்ளவில்லை. தேவன் ரொம்ப துக்கப்படுறார். இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்களை நான் எப்படியாக பாதுகாத்து கொண்டு வரேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை கொண்டு வரேன்? நம்மளையும் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய இந்த காலகட்டங்கள் நம்ம வாழ்றோம், விக்கிரக தேசம், பயங்கரமான ஆளுகை. இதன் மத்தியில தேவன் நம்மளை எப்படி போஷிக்கிறார்? அனுதினமும் நம்மளை நினமும் கொழுப்புமா தானே போஷிக்கிறார், நம்மளை வறட்சியாவா வச்சிருக்கிறார். சற்று யோசித்து பாருங்க. முழு மனதோடு நம்ம அவர்களை சேவிப்பதில்லை. அதனால தான் அவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுறார்.
ரொம்ப துக்கப்படுறார் ஆண்டவர். நம்ம அதை உணர்றதில்லை. நாம் ஏன் அதை உணர்றதில்லைன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மள குறைவாய் காணப்படுறார். அவர் வரும்பொழுதுதான் நமக்கு உணர்த்துவார் அதிகமாக. அவர் வரும்பொழுதுதான் நம்முடைய சூழ்நிலை எவ்வளவு பயங்கரமா இருக்கு, இதன் மத்தியில எப்படி உங்களை தேவன் கொண்டு போறாருன்றது அதிகமா உணர்த்துவார். இன்னைக்கு அவருக்கு நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆகவே நமக்குள்ள உணர்வுகள் வருவது மிக குறைவா இருக்குது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தக்கூடிய அவர் நம்மிலே குறைவாய் காணப்பட்டால் அப்ப நம்ம எப்படி உணர்த்தப்படுவோம்? எங்கிருந்து நம்ம முழு மனதோட செயல்பட்டாதான் தேவன் நம்மோட இடைப்படுவார். சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய குடும்பத்தில் கூட எடுத்துக்கோங்க. நம்முடைய பிள்ளைகள் நமக்கு முழு மனதோட நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அவர்களுக்கு நம்ம அதிகமா செய்ய முடியும். கணவன் மனைவி ஒருவர் முழு மனதோடு செயல்பட்டாதான் குடும்பம் நடக்கும். அப்படிதான் தேவ ராஜ்யமும். தேவனோடு நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். தேவன் என்றைக்கும் பரிசுத்தமுள்ளவராய் காணப்படுகிறார். அவர்ல எவ்வளவேனும் இருள் இல்லை, வேதம் திட்டும் தெளிவா சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள்ல அதிகமாய் காணப்பட்டாதான் அதுக்கு முழு மனதோட நம்ம ஈடுபடுத்தணும். உலகப்பூர்வமான காரியங்கள்ல நம்ம பாதி இங்கே பாதி அங்க கால் வைக்கக்கூடாது. முழுமையாக தேவனுடைய காரியங்களை ஈடுபடும் பொழுதுதான் பரிசுத்தத்தோட இணையும். வெளிச்சத்தோட இருள் ஒட்டுமா? ஒட்டாது, ஒட்டவும் முடியாது. நம்ம பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள்ல வைராக்கியமாய் வாழணும். தேவனால் எல்லாம் கூடும். அப்பதான் தேவனால் எல்லாம் கூடும். இயேசு சுவாமி இந்த நாளில் கூட அதிசயம் அற்புதம் செய்கிற தேவன். அந்த நாளிலே யோவான இறந்து 4 நாட்கள் ஆகுது. எப்படி அவரை உயிரோட கொண்டு வர முடியுது? பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை பிதா விரும்புகிறார். பிதா இணைகிறார், குமாரனோடு இணைகிறார், ஆவியானவர் இணைகிறார். அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குது. பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள்ல நம்ம முழு மனதோடு ஈடுபடணும் பிரியமானவர்களே. ஆகவே தான் வேதம் சொல்லுது பாருங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு கற்பனையிலே இன்னொரு வார்த்தையை சேர்க்கிறார். அது என்னன்னு சொன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. மார்க் 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இங்க ஆண்டவர் ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். நீங்க பழசுல பார்க்கும்போது 3 காரியங்கள் இருக்கும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இருக்கும். இங்க இயேசு சுவாமி ஒரு வார்த்தையை உள்ள இன்னும் இணைக்கிறார், உன் முழு மனதோடும். இன்னைக்கு மனசு எங்க போகுது? தேவாலயத்தில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்கும் பொழுது மனசு அலைப்பாயுது. அலைப்பாஞ்சு எங்கேயோ போயிடுது. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, கனடா போயிடுது. எங்கெங்கேயோ போயிடுது. இழுத்து பிடிக்க முடியல. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், சிந்தனைகள் எங்கேயோ ஒரு பக்கம் போயிருக்கோம். சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இல்லைன்னா இந்த பக்கம் எங்கேயாவது போயிருக்கோம். ஆனா வாய் துதித்து கொண்டே இருக்கும், தேவனை துதித்து கொண்டு இருக்கோம், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா மனசு எங்கேயோ போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன் முழு மனதோடும். நீ ஜெபம் பண்ணும் போது முழு மனதோட ஜெபம் பண்ணணும். உங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் தேவனை நோக்கி இருக்கணும். சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசித்து கொண்டு நீங்க ஜெபம் பண்ணணும். அதற்கு நீங்க பழக்கப்படுத்தணும். ஆன்டி பேசும்போது கூட கொஞ்சம் சொன்னாங்க, வேதத்தை படிக்கிறதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்ட சொன்னாங்க. யாராவது கவனிச்சிங்களா? அத இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பற்றாதுங்க, முழு இன்ட்ரெஸ்ட் நீங்க காட்டி ஆகும். அப்பதான் அது பாதி இன்ட்ரெஸ்ட்லயாவது நிற்கும். நீங்க 100% நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டணும். வாட்ஸ்அப்புக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்ல முழு மனதோட அதை அப்படியே தள்ளினே இருக்கிறீங்க, முழு மனதோட பார்க்குறீங்க. ஆனா வேதத்தை கையில் எடுக்கும் பொழுது என்ன ஆகுது? அப்படியே கண்ணு சொக்குது. கரெக்டா சொல்றாங்க, தூக்கம் வருது, கண்ணு சொக்குது. பிரியமானவர்களே, முழு மனதோட தேவனை ஆராதிங்க. அப்ப நம்முடைய காரியங்கள் வாய்க்கும்.
இன்னைக்கு காரியங்கள் வைக்காம போறதுக்கு காரணம் என்னன்னா, ஜெபம் பண்றோம், முழு மனசு அங்க போல. ஏதாவது ஒரு துக்கம் உள்ள நிறைக்குது, ஏதாவது ஒரு குறை வந்து நிக்குது. நான் ஜெபம் பண்றோம், என்ன பண்ணுகிறார் ஆண்டவர்? எங்கேயோ போய் இப்போ அவர் எங்கேயோ சுத்தினுக்கிறார் போல இருக்குது. அவர் எங்கேயும் சுத்தல, நம்ம பக்கத்துல தான் இருக்கிறார். சமீபத்தில் கூட ஒரு சாட்சி கேட்டேன். அவங்க அதில் தேவதூதரை சந்திக்கும்படியான ஒரு கிருபை கிடைச்சு அவர் சொல்றதை கேட்குறாங்க. என்ன சொல்றாருன்னா, தேவதூதர் வந்து, நான் உங்க கூட தான் இருக்கிறேன், ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை உங்களை சுற்றி சுற்றி போயின்னு வந்துன்னு இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை கண்டுகொள்ளவே முடியல. அப்போ என்ன அர்த்தம்? மனக்கண்கள் திறக்கப்படலை, நமக்கு இன்னும் முழு மனதோட தேவனை நோக்கி பார்க்கல. முழு மனதோட தான் நம்ம தேவனை பார்க்கணும் பிரியமானவர்களே. எந்த ஒரு காரியத்தில் தேவனுடைய காரியங்களை ஈடுபட்டாலும் முழு மனதோட செய்யணும். முழு மனதோட செய்யணும். முழு மனதோட செய்யலன்னு சொன்னா அது அறக்குறையாக தானே காணப்படும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம், முழு மனசோட கொடுத்தாதான் அவங்க அதை சாப்பிட முடியும், அதை உபயோகப்படுத்த முடியும். ஒன்றும் வேணாம், நீங்களே பார்த்துருப்பீங்க, கடையில் காசு கொடுத்து தான் வாங்குவோம், பேரம் பேசி வாங்கிட்டு இருப்போம். அந்த பொருளை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ண முடியுமா? யோசித்து பாருங்க. எப்படியாவது மீதம் போயிடும். அது இதில் சர்வ சாதாரணமாக நடக்கிற காரியங்கள். அதே அவன் கேட்குற காசை கொடுத்து நீங்கள் பொருளை வாங்கினீங்கன்னா ஒரு பொருள் வீணாவாது. ஒருவேளை அது அநியாய காசாக கூட இருக்கலாம், அவன் கேட்கறது அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் சப்போஸ் நீங்கள் கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா ஒரு பொருள் வீணாவாது. இதெல்லாம் சாதாரண காரியங்கள். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய காரியங்கள் நிலைத்து நிற்கக்கூடியவைகள், அழிந்து போகாதது, வெளியேறப்பெற்ற தேவனுடைய வார்த்தை, அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா முழு மனதோட செயல்படணும். பழைய ஏற்பாட்டில் பாருங்க பெரியமானவர்களே, ஒரு ராஜா என்ன பண்றாரு பாருங்க. 2 நாளாகமும் 25ஆம் அதிகாரம். இன்னைக்கு கொஞ்சம் வசனம் அதிகமாக படிக்க வேண்டியிருக்கும், ஆகையினால கொஞ்சம் தயாராக இருங்க. போட்டி படித்தாலும் பரவாயில்ல. 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வருஷம் அரசாண்டான் யோவதானாள் செய்தான். முழு மனதோடு செய்யவில்லை. பாருங்க, அவன் வந்து நல்ல ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தில் தான் பிறகுறான். அவனுடைய தாய் வந்து ஒரு இஸ்ரவேல் தாய், புறஜாதியார் அல்ல, ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு தாய். அந்த தாயின் மூலமாக தான் இவன் வந்து வளர்க்கப்படுறான். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு செய்யலைன்னு வேதம் சொல்லுது. முழு மனதோட செய்யல, ஆனா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்னு வேதம் சொல்லுது. பாருங்க பிரியமானவர்களே, 3ஆம் வசனம். சிறப்பட்ட போது கொன்று போட்டான். அவங்க அப்பாவை வந்து 2 பேர் கொண்டு போட்டுருவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோவாப் தேசத்து நபர் ஒருத்தர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மோனிய ஸ்திரீக்கு பிறந்த ஒரு குமாரன். 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பாவை கொண்டுருவாங்க. அவங்க அப்பாவை கொண்டுட்டதுனால இவன் அடுத்தபடியாக ராஜாவாகும் பொழுது இவன் நல்ல ஸ்திரமாயிட்ட பிற்பாடு அந்த 2 பேரை கொண்டுடுவான். அந்த 2 பேரை கொண்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பிள்ளைகளெல்லாம் கொல்ல மாட்டான். ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் வந்து மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரமாக என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்திருப்பான். அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் வசனத்தில் இருக்கும். பாருங்க பிரியமானவர்களே, 5வது படிங்க. படியே வைத்து பிடிக்கவும் 3 லட்சம் பேர் என்று கண்டான். பாருங்க பிரியமானவர்களே, இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ராஜ்யபாரம் பண்ணிக்கிட்டு வரான், ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் பண்றான். திடீர்னு அவனுக்கு ஒரு செய்தி வருது. ஏன்னா இங்க வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, எதுக்கு இவன் யுத்தத்துக்கு ரெடி பண்றான்னு
ஆரம்பத்தில் சொல்லலை. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவனுடைய தேசத்தை எதிர்த்து ஏதோமியர் வரப்போறாங்கன்ற செய்தி இவனுக்கு கிடைச்சிடு. அப்போ தான் ரெடி ஆகணும் அவர்களை சந்திக்கிறதுக்குன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், ஜனத்தொகையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு கணக்கு எடுக்கிறான். கணக்கு எடுத்து பார்த்தாக்கா 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க, யுத்த வீரர்கள் மட்டும், ஈட்டியும் கேடகத்தையும் பிடிக்கிறவர்கள். அப்ப அந்த 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இது பத்தாது. ஏன்னா ஏதோமியர்கள் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சேயீர் புத்திரர். அவங்க ஏசாவினுடைய சந்ததியில் வரக்கூடியவர்கள். அந்த ஏசாவின் சந்ததியில் வரக்கூடியவர்கள் பயங்கரமான பராக்கிரமசாலிகள். அவனுங்க பயப்படவே மாட்டானுங்க, அவ்வளவு தைரியசாலிகள். கத்தி நெஞ்சில் குத்திருந்தா கூட எதிராளியை குத்தாம விட மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு நபர். அப்ப எப்படிப்பட்ட பலம் வாய்ந்தவர்களும் எவ்வளவு வெறி கொண்ட ஆவிகள் உள்ள இருக்கும் பாருங்க. அதான் அதனுடைய அர்த்தம். கத்தியை பார்த்தாலே நம்ம தூரம் நின்றுடுவோம், அவனுக்கு கத்தியை நெஞ்சில் வாங்கினாலும் சண்டை போடுவானுங்க. அப்ப என்ன நடக்குது, அப்படிப்பட்ட மக்கள் வர்றதுனால இவன் அமைச்சா பயந்துருவான். 3 லட்சம் பேர் தான் இருக்காங்க, விளையாட்டு இல்லை, பத்தாதுன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க அடுத்த இதுல பாருங்க, அடுத்த வசனம். இஸ்ரவேலிலும் லட்சம் பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான். பாருங்க என்ன பண்றான், இஸ்ரவேல் ராஜா கிட்ட போறான். அங்க யோவாஸ் அரசாட்சி பண்ணுவார். யோவாஸ் யாருன்னு சொன்னா சாதாரண நபர் கிடையாது, யெகூவினுடைய குமாரன், யெகூவினுடைய பேரன். அந்த யோவாஸ் கிட்ட போயிட்டு 100 தாலந்து வெள்ளி தரேன், எனக்கு 1 லட்சம் பேரை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யுத்த வீரர்களை கூலிக்கு பொருத்திடுவான். கூலிக்கு பொருத்திட்ட பிற்பாடு அந்த நேரத்தில் பாருங்க 7ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து ராஜாவே இஸ்ரவேலின் சேனை உம்மோடே வரலாகாது. கர்த்தர் எபிராயிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை. பாருங்க இந்த இடத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்துருவார். ஆண்டவர் சொல்வாரு, நீ போ அமத்சியா கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய 1,00,000 பேரோட ஆண்டவர் இல்லை, உன்னிடத்தில் யூதாவில் இருக்கக்கூடிய 3 லட்சம் பேரோட நான் இருக்கிறேன்றது சொல்லு, அவங்க மட்டும் போதும், இவங்கள நீங்க அனுப்பிடு அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, இஸ்ரவேலோடு இருக்கவில்லை அப்படின்னு சொன்னா நீ அவங்களை திருப்பி அனுப்பிடுன்னு அர்த்தம். அப்போ 8ஆம் வசனம். போக மனதானால் நிற்போம். ஒருவேளை நீ இதை கேட்கல, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலன்னா நீ போலாம்பா அப்படின்றாரு. காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும், தேவன் உம்மை சத்ருவுக்கும் முன்பாக விழப்பண்ணுவார். ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றார். தேவனால் எல்லாம் கூடும்ட்டார். ஒரே ஒரு சின்ன வார்த்தை சொல்றார், நீ தேவனுடைய வார்த்தை நான் சொல்றேன்பா, நீ கேட்டா கேளு, அப்படி நீ இல்லை நான் போறேன் அப்படின்னு சொன்னா நீ போலாம். தேவன் யாரை கொண்டு எதையும் செய்யக்கூடியவர், உன்னை விழவும் செய்ய முடியும், விழாமல் இருக்கவும் பண்ண முடியும்னு சொல்லிடுறாரு. அப்போ இந்த அமத்சியா பாருங்க என்ன பண்றாரு பாருங்க. 9வது வசனம். அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். இங்க என்ன ஆயிடுதுனாக்கா, 100 தாலந்து கொடுத்துட்டேன்னு ஒரு சின்ன பிள்ளைய போல சொல்றாரு அமத்சியா. 100 தாலந்து வெளியே கொடுத்துட்டேன்பா, அதை நான் என்ன பண்றது, திருப்பி வாங்க முடியாது, அந்த ராஜா தரமாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, பரவாயில்ல, தேவன் இதை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு, நீங்க எதுக்கு அதை போய் நீங்க குறிச்சு கவலைப்படுறீங்க அப்படின்னும் போது அந்த அமத்சியாவுடைய குணம் பாருங்க, அதை ஏத்துக்குது. அதாவது அந்த தாழ்மையான குணம் அவன் ஏத்துக்கிறான். அதனால்தான் முதல் வரியில சொல்லும்பொழுது செம்மையானதை செய்தான்னு வேதம் சொல்லுது. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவனுடைய வாழ்க்கையில அவன் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவனா இருக்கிறான், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியக்கூடியவனா இருக்கிறான், அவன் தன்னை தாழ்த்தக்கூடியவனா இருக்கிறான். அப்ப அவன் சரி பரவாயில்ல போனா போகுது அப்படின்னு சொல்லி தேவனுடைய தீர்க்கதரிசிய வார்த்தையை கேட்டுக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா 10ஆம் வசனம்.
அப்பொழுது அமத்சியா எப்பிராயிமரில் தன்னிடத்தில் வந்து சேனையை தங்கள் வீட்டிற்கு போய்விட பிரித்து விட்டான். அதனால் அவர்களுக்கு யுத்த வீரரின் மேல் மிகுந்த கோபம் உண்டு. உக்கிரமான எரிச்சலோடு தங்களிடத்திற்கு திரும்பி போனார்கள். இங்க என்ன இருக்குது பாருங்க, இந்த வசனத்துல 1,00,000 பேரை திருப்பி அனுப்புறான். ஆனா அவங்களுக்கு வந்து பயங்கர கோபம் ஆயிடுது, எரிச்சல் வருது. அவங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்க ஒரு பிளானோட வந்திருப்பாங்க இவங்க கூட. இப்போ ஒரு கூட்டத்தோட சேர்ந்து கொள்ளையடிக்க போகும்போது அல்லது யுத்தத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பொருட்களையும் கொள்ளையடிச்சுட்டு வந்துருவாங்க. இப்போ இந்த 1,00,000 பேருடைய பிளான் என்னன்னா, யூதா ராஜாவோட போய் அங்க இருக்கிறவங்களை ஜெயிச்சு அங்க இருக்கிற பொருள்களை தூக்கின்னு வந்துடணும் அப்படிங்கிறது தான் இவங்க பிளானு. இந்த பிளான்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, இல்லை அவங்கள திருப்பி அனுப்புனதும் இதுக்கும் ராஜா கீழ்ப்படிந்து இவங்களை திருப்பி அனுப்பும் போது இவங்களுக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா வீட்டுக்கு போனால் வெறுங்கையோட போகணும். அங்கே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க, என்ன போய் வந்த ஒன்றும் எத்தார் இல்லையா அப்படின்னாக்கா இவங்க பல்ல காட்டணும், அது பிரச்சனை ஆகிடும். அப்போ என்ன நடக்குது, அந்த 100 வெள்ளியை ராஜா எடுத்துப்பாரு. இவங்களுக்கு என்னன்னாக்கா நீங்கள் போகிற இடத்துல கொள்ளை அடிச்சு எடுத்துன்னு போயிங்க, அது உங்களுது, அதுதான் டீலு. அப்போ இங்கே ராஜா திடீர்னு இவங்க 1,00,000 பேர் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னதும் இவங்களுக்கு எங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் மிகுந்த கோபம் உண்டு, உக்கிரமான எரிச்சலோடு. இது கோபத்துக்கு எரிச்சல், தப்பிச்சோண்டா நம்ம உயிர் தப்பிச்சுது, ராஜா போய் நம்மளை இதுக்கு அமுச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிக்காம இவங்களுக்கு பாருங்க எரிச்சலும் உக்கிர கோபமும் வருது. காரணம் என்னன்னா, வீட்டுக்கு எதுவும் பொருள் எடுத்துன்னு போக முடியலையே அப்படின்னு சொல்லி இவங்க எரிச்சல் பயங்கரம். இவங்க பின்னால என்ன செய்யறாங்கன்றதை அடுத்து பார்ப்போம். 11ஆம் வசனம் படிங்க. அமத்சியாவோ திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்குக்கு போய் சேயீர் புத்திரரில் 10,000 பேரை வெட்டினான். உப்பு பள்ளத்தாக்கு அந்த ஏலம் பள்ளத்தாக்கு, தாவீது கோலியாத்தோடு சண்டை போட்ட இடம் தான். அப்போ இந்த இடத்துக்கு போறாரு, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாரு, போறாரு, ஏதோமேரோட சண்டை போடுறாரு. அப்ப அங்க சண்டை போட்டு என்ன பண்ணிடுறாருன்னா 10,000 பேரை வெட்டிடுறாங்க, மீதி பேரை சிறைப்பிடிக்கிறாங்க. 12ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யூதா புத்திரர் 10,000 பேரை உயிரோடு பிடித்து ஒரு கண்மலை உச்சியிலே கொண்டு போய் அவர்கள் எல்லோரும் நொறுங்கி போகத்தக்கதாய் அந்த கண்மலை உச்சியில இருந்து கீழே தள்ளிவிட்டார்கள். ரொம்ப எளிதான ஒரு போராயிடுச்சு. ஆண்டவர் இவங்களோட கூட நிக்கிறதுனால எதிராளிகளுக்கு செயல்பட முடியாத அளவுக்கு பேரலைஸ்ன்னு சொல்லுவாங்க, கை கால் கட்டப்பட்ட நிலை. அவங்களுக்கு என்ன செயல்படுறது, எப்படி சண்டை போடுறதுன்னு அவங்களால முடியல, சட்டுன்னு பிடிச்சிடுறாங்க இவங்க. அமத்சியா வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ எளிதா இந்த போர் முடியும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் கூட நின்னாருன்னு சொன்னா எதிராளி செயலிழந்து போயிடுவோம். நீங்க நிறைய இதுல பாத்தீங்க சொன்னாக்கா, புதிய ஏற்பாட்டுல இயேசுவாமி பேதுரு சொல்வாரு, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரத்தையும் நீங்க போய் கஷ்டப்படக்கூடாதுன்னும் போது ஆண்டவர் வந்து கடிந்து கொள்வார், அப்பாலே போய் சாத்தானே. அந்த கடிந்து கொள்ளுதல் என்னன்னு சொன்னா பேரலைஸ் ஆயிடும், வேலை செய்ய முடியாது, கை கால் தூக்க முடியாது. ஆவிக்குரிய ஜீவிதத்துல பேரலைஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது அவன் திருப்பியும் பிசாசை கடிஞ்சிட்டு திருப்பி அவன் எழுந்திரிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் ஆயிடும், அதிகமாகும். அவனுக்கு 1 செகண்ட் கூட அதிகம், அதுலயே அவன் பல ஆத்துமாக்களை வஞ்சிப்பதற்கு அவன் அதிகமா செயல்படுறான் 1 செகண்ட்ல. அப்படி இருக்கும் பொழுது அவன் மீண்டும் எழுந்துக்கிறதுக்கு நேரம் ஆச்சுன்னு சொன்னா அவனுக்கு நஷ்டம். ஆகையினால அவன் ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படுவான். இங்க பாருங்க, இந்த ஏதோமியரை சட்டன் பிடிச்சிடுறாங்க. அப்ப அதுல பிடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நிறைய பேரை கொண்டு வந்துட்டாங்க, கூடவே கொண்டு வந்துட்டு அந்த மலை உச்சி கொண்டு போறாங்க. பாருங்க, ஒரு கண்மலையின் உச்சியிலே கொண்டு போய் அவர்கள் எல்லாரும் நொறுங்கி போகத்தக்கதாக கண்மலை உச்சி கீழே விளையாடுறாங்க, ஒவ்வொருத்தரா தள்ளி விடுறது. பா நான் ஃபர்ஸ்ட் தர்றேன்பா, அடுத்து 2வது 3வது சீட்டு போட்டு வச்சு 1 2 3ன்னு வச்சு ஆளை தள்ளி விடுறது கீழே. கண்மலையின் உச்சியில கொண்டு போய் அங்கிருந்து நொறுங்கி போகத்தக்கதாக வேதம் சொல்லுது பாருங்க. அந்த அளவுக்கு எளிமையாக்கிட்டார் ஆண்டவர்.
இவங்க விளையாடுற அளவுக்கு ஆகிப்போச்சு, பயந்துட்டாங்க முதல்ல. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? கிருபையா ஜெயத்தை கொடுத்தார். இப்போ இந்த அமத்சியா பண்ற இது அடுத்து பாருங்க, 13ஆம் வசனம். தன்னோட கூட யுத்தத்திற்கு வராதபடிக்கு அமத்சியா திருப்பி விட்ட யுத்த புருஷர் சமாரியா துவக்கி பெத்தரோண்டா மட்டுமல்ல யூதா பட்டணங்கள் மேல் விழுந்து அவைகளில் 3000 பேரை வெட்டி திரளாய் கொள்ளையிட்டார்கள். பாருங்க, இவனுங்க திருப்பி விட்டார்ல, அவனுக்கு சும்மா போனானுங்களா பார்த்தீங்களா? காரணம் என்ன? இதுல தெரிஞ்சிடும் அவங்களுடைய நோக்கம் என்ன, எதுக்கு வந்திருக்கானுங்கன்னு. வேதம் என்ன சொல்லுது பாருங்க, தன்னோட கூட யுத்தத்திற்கு வராதபடிக்கு அமத்சியா திருப்பி விட்ட யுத்த புருஷர் சமாரியா துவக்கி பெத்ரோன் மட்டும் உள்ள யூதா பட்டணங்களின் மேல் விழுந்து அவைகளில் 3000 பேரை வெட்டி திரளாய் கொள்ளையிட்டார்கள் வேதம் சொல்லுது. வீட்டுக்கு எதோ எடுத்துன்னு போகணும், வேற வழி கிடையாது. அவங்களுக்கு எரிச்சல் வேற, பாதியிலே இந்த ஆள் அமிச்சிட்டானே நம்மள, போற வழியெல்லாம் வெட்டின்னு போய்க்கிறாங்க. 3000 பேரை வெட்டியிருக்காங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுவே ஜனத்துக்கு பயங்கர வெறுப்பு அமத்சியா மேல. எதுக்கு இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணாரு? அப்ப என்ன பண்ணியிருக்கணும் அவர்? புத்தியா எல்லா வரைக்கும் ஒரு நபரை போட்டு தலைமை தாங்க வச்சு அவங்கள கூட்டின்னு போய் எல்லைக்கு போயிட்ட பிற்பாடு ராஜா இந்த மாதிரி சொன்னாரு, நீங்க உங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருந்தா இந்த 3000 பேர் செத்துருக்க மாட்டான். அங்கேயே மேல இருந்து இருக்கும் பொழுதே அமுச்சு விட்டாரு. அப்போ போற வழியெல்லாம் வெட்டின்னு போறானுங்க, கொள்ளையடிக்கிறான். எவ்வளவு பெரிய சேதம், கூக்குரல் அந்த வழியா போகும்போது இருந்திருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ இதுதான் நடக்குதுன்னு சொன்னா 14வது வசனத்துல பாருங்க. அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். இது என்னங்க? இதுல எதனா நியாயம் இருக்கா? இதுல எவ்வளவு ஒரு பைத்தியக்கார வேலை பாருங்க. என்ன நடக்குது இவனுக்குள்ள? என்ன நடக்குது? ஜெயம் யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஜெயம் கொடுக்கும்பொழுது இவன் என்ன பண்ணியிருக்கணும்? அங்கேயே எல்லா வீரர்களையும் கூட்டி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திர பலியை செலுத்தி, அந்த தேவ மனுஷனை கூட்டுன்னு வாப்பா, எங்க இருக்கிறாருன்னு தெரியல, அவரை கூட்டுன்னு வந்து பலி செலுத்த வை, கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை நடத்துவோம், இருக்கிற ஆடு மாடுங்களை பூச்சி வெட்டி போட்டு ஒரு பிரியாணி பண்ணி எல்லாருக்கும் போடுவோம். அதை தானே பண்ணியிருக்கணும் இவன். ஆனா இங்க இவன் என்ன பண்றான் பாருங்க. இவங்க ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்து அவைகளுக்கு தனக்கு தெய்வங்களாக வைத்து முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஏன் இதை செய்யணும்? முதல்ல பயந்துடுறான். நீங்க உங்க எதிராளிக்கு முதல்ல பயந்துட்டீங்கன்னா எதிராளியினுடைய ஆவி உங்களை பிடிக்கும். அதோடைய வேலை அதுதான். அதுவும் நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் போராடும் பொழுது நீங்கள் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ மகா சக்தி பலன் படைத்தவர்ங்கிறத நீங்க முதல் தெரிஞ்சுக்கணும். நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆவிக்குரிய ஜீவத்துக்குள்ளேயே போகணும். அது தெரியாம நீங்க பிளண்டா போகக்கூடாது. நீங்கள் கண்கள் கட்டப்பட்டவர்களாக போகக்கூடாது, கண் திறக்கப்பட்டவர்களாக போகணும். அப்பதான் உங்களால எதிர்த்து நிக்க முடியும். எலிசா மலையில நிக்கிறாருங்க, கீழே புல்லா நிக்கிறாங்க, சீரிய தேசத்து படைகள் நிக்குது. எலிசா கம்மன் தாங்கிறாரு. கேச்சு சொல்றான், ஐயா ஏகப்பட்ட பேர் நின்ட்டாங்க கீழே, அவர்களோடு இருப்பதை பார்க்க நம்மோடு இருக்கிறவர் அதிகம்னு சொல்றாரு. எதை வச்சு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இவன் கண்களை திறந்துடலாம். அப்பதான் இவன் பார்க்கறான் அக்னி ரத குதிரைகள், யுத்த வீரர்கள், தேவசேனை. ஒரு தூதன் போதுங்க பல லட்சத்தை சாய்க்கிறதுக்கு. மலை முழுவதுமா நிக்குது. முழு மனதோடு தேவனை ஆராதித்தார்கள், முழு மனதோடு தேவனை பார்க்கிறாங்க. தேவன் கண்களை திறந்து விடுறாரு, கூட யார் யார் இருக்கிறா பாருன்ற. அதுதான் முக்கியம் நமக்கு. நம்ம கூட 20,000 பேர் இருக்கலாம், ஓடி போயிடுவானுங்க, ஒரு மிரட்டலுக்கு ஓட்டுவானுங்க. ஆனா தேவன் நம்மோட இருப்பார். அவர் நம்மோட இருக்கிறத நம்முடைய மனக்கண்கள் காணும். அதுதான் முக்கியம். மனுஷன் என்னைக்கும் மனுஷன்தான். என்ன நடக்குது பாருங்க, பயந்துட்டான். பயந்ததுனால பிரச்சனை, பயந்ததுனால பிரச்சனை.
என் ரட்சிப்பின் காலத்தில் ஒரு ஆறுதலாக இருக்கணும், ஒரு நபரை போய் பார்த்தேன். அவன் வந்து சிபிஎம்ல இருக்கிற ஆள். சரி, நமக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லுவான், நமக்கு தைரியம் மூட்டிடுவான், சரி போய் பார்க்கலாமேன்னு போனேன். அவன் அப்படியே மாற்றி பேசிட்டான். ஒரு தேவர்கள் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய பேரை சொல்லி என்னை பயமுறுத்திட்டான். அது மகா பயங்கரம் அப்படி இப்படின்ட்டான். நானும் புதுசு 92, இன்னும் ரட்சிக்கப்பட போகிறேன் செப்டம்பர் மாதம். அதுக்கு முந்தின ஆகஸ்ட் மாதம் போய் பார்த்தேன் அவனை. அப்போ அவன் சொன்ன வார்த்தை எனக்கு பயத்தையும் திகிலையும் உண்டு பண்ணிடுச்சு. அன்னைய தினமும் கீழே போய் மேலே வருவேன். அந்த திகில் கீழே எடுத்துட்டு போய் திருப்பி மேலே போட்டு வந்து விடும். பயங்கரமாக பயந்து போயிட்டேன். சாப்பிட முடியாது. ஒரு சாப்பாடு, சாம்பார் சாதம் சாப்பிட்ற தக்காளி இருக்குன்னா, அந்த தக்காளி சப்போஸ் சாதத்தோடு சேர்ந்து தக்காளி வந்ததுன்னா அந்த தக்கு மறைஞ்சிடும். அது நிற்கும், அப்படியே தக்க நிற்கும். சாப்பிட முடியாது. சாப்பாடை வச்சுருவேன். தண்ணி குடிக்க முடியாது. தண்ணி அசிங்கமாக்கிடும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். எதுக்கு சொல்ல வரான்னு சொன்னால், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்ன்றத இன்னும் நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம். அதுதான் அங்கே பிரச்சனையே. அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல. எதிராளி ஒன்றுமே கிடையாதுங்க அவருக்கு. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அவர் வராரு. இயேசு சுவாமி வந்ததுக்கு காரணமே அதை தான். நீங்கள் யாரை வணங்கணும், முழு மனதோட யாரை ஏற்றுக்கணும், யாரை பின்பற்றணும், எதை கடைபிடிக்கணும், எப்படி நடக்கணுங்கிறத சொல்லி கொடுக்க தான் இயேசு சுவாமி வந்தார். அதற்காக தான் ஒரு உதாரணமாக வந்து ஜெயத்தை பெற்று நமக்கு சொல்லித்தராரு. அப்போ நீங்கள் முழு மனதோட என்னை பின்பற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அவர் வராரு. இங்கே வேதத்தின் அடிப்படையில் பார்க்குறோம், இந்த நபர் தேவையில்லாத வேலைங்க இது. அங்கத்து பொருள்களை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுட்டான். வச்சது மட்டும் இல்லாமல் அதை வணங்கவும், அதை பணிந்து கொள்ளவும், அதுக்கு தூபம் காட்டமும்னு வேதம் சொல்லுது. எவ்வளவு அருவருப்பாக இருந்திருக்கும் ஆண்டவர், எவ்வளவு அருவருப்பாக இருந்திருக்கும் பாருங்க பிரியமானவர்களே. இது ஏன் இது நடக்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் ஏற்கனவே எச்சரிப்பார். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 17:37. அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின் படியும், முறைமைகளின் படியும், நியாய பிரமாணத்தின் படியும், கற்பனைகளின் படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமா இருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். இங்க பயந்துட்ட அமைச்சியா, இது சைலண்டா நடக்கிற வேலை இதெல்லாம். நீங்க இப்ப எப்போ அவன் வந்து 1,00,000 பேரை இஸ்ரேல் கிட்ட கடன் வாங்கினானோ அவன் பயந்துட்டான்னு அர்த்தம். அவன் தேவனை இன்னும் சரியா புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். அவனிடத்துல தாழ்மை இருக்கு, அவனிடத்துல தேவனுக்கு செவி கொடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருக்கு. வேதம் என்ன சொல்லுது? பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இங்க அதான் நடந்துச்சு. சட்டுன்னு பிடிச்சிட்டான் பாருங்க. ஜெயம் எடுத்தான், போனான், வந்தான். இவனுடைய வேலை என்ன? திரும்பி வர வேண்டியது தானே, அவ்வளவுதானே. இவன் யூதாக்குள்ள வந்துட்டு திருப்பி அரசாட்சி பண்ணணும், அவ்வளவுதான் இவனுடைய வேலை. ஆனா பிசாசு எப்படி கேப்சர் பண்றான் பாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார் இந்த விஷயத்துல. அவங்ககிட்ட இருந்த நபர்ல ஒருத்தர் கூட சாவலைங்க. வேதம் சொல்லுது, திரும்பி போன இஸ்ரேல் மக்கள் தான் 3000 பேர் வெட்டிட்டு போயிடுறான், சொந்த ஜனம். ஆனா எதிராளி இவங்களுதுல 3,00,000 பேர்ல ஒருத்தன் கூட அவுட் இல்லை. இவங்க சர்வசாதாரணமா பிடிச்சி அவங்கள மேலேருந்து வேற கீழே தள்ளுறாங்க. ஒவ்வொருத்தரா ஒரு பொம்மையை தள்ளி விடுற மாதிரி. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனா இவன் செய்த காரியம் எவ்வளவு மடத்தனமான ஒரு காரியம். அதனால்தான் வேதம் சொல்லுது, முழு மனதோடு அவன் என்னை பின்பற்றல, அந்நிய தேவர்களுக்கு பயந்துட்டான். சைலண்டா நடக்குது பாருங்க. ஜெயம் பெற்றிருந்தா கூட நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. சைலண்டா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூஜை இந்த பூஜைக்கு என்னப்பா எதை கேட்கறான் கொடுக்குறான். அவன் கேட்கறான், பரிதாபம் கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்கிற பயம். எதிர்த்து நிற்க திராணி இல்லை. இன்னைக்கும் நிறைய பேர் இந்த சபையில கூட இருப்பாங்க. சைலண்டா நடக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. நீங்க முழு மனதோட தேவனுக்கு நிக்கணும். அக்கம்பக்கத்தில் இருக்கிற எதுதான் நிற்பான், என்ன பண்ண முடியாது. எங்க வீட்டுல மாமரம் இருக்குது, இலையை கேட்டான்னா நான் என்னடா பண்றது, இந்த சில காலகட்டங்கள் வரும்போது மா இலை கேட்பாங்க. அது எங்க வீட்டுல தான் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் இலை.
நான் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுன்னே இருப்பேன். ஏதாவது ஒன்று கேட்கும்போது, இல்லைங்க அதில் பூச்சரிச்சிக்குது, ஒன்றும் அது போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சரிப்படாது, சரி அப்படியே விட்டுரும், அவ்வளோதான். ஏதோ ஒன்று சொல்லி எப்படியோ தப்பிச்சின்னு போகிறது. எப்படி இருக்கு? சின்ன விஷயம்தான், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப கஷ்டங்க. நீங்க கிறிஸ்துவுக்காக இங்க பூமியில வாழ்றது கடினம்தான், தேவனுக்காக ஜீவிப்பது கடினம்தான். ஆனா லகுவா ஜீவிக்கலாம். அதுதான் அங்க இருக்கிறது. கஷ்டத்தின் மத்தியில சௌகரியம், பஞ்சத்தின் மத்தியில கொழுமையான பதார்த்தம், இல்லாமையின் மத்தியில இருக்கும். அதுதான் நம்முடைய தேவன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்க பாருங்க, தேவையில்லாம எட்டுன்னு வந்து இவன் அசூசிப்பட்டது மட்டும் இல்லாம யூதா தேசத்தையும் அசூசிப்படுத்தி அதுல இருக்கிற மக்களையும் தீட்டுப்படுத்தி, இப்ப சுத்திகரிப்பு எவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒன்ஸ் ஒரு அசுத்தாவி உள்ள வந்துட்டா அதுல வெளியே போடுறது, வெளியே போனா உடனே போயிடாது. ஏசு நாமத்துல போனா ஏசாமி எனக்கு தெரியும்னு, ஏன் போக மாட்டுற? நீ எப்படி இருக்கிற அதான கணக்கு, சொல்ற ஆள் எப்படி இருக்கிறாங்கன்றது தான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம பிரியமானவர்கள். ஆகவே நம்ம எல்லையை எப்பவும் பரிசுத்தத்துக்குள்ள வைத்துக்கணும். அந்த அக்கினி கோட்டைக்குள்ள இருக்கணும் நம்மளுது. இல்லைன்னு சொன்னா பலவீனங்கள், பலட்சீனங்கள் தாக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள். இங்க பாருங்க, கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு தூபம் காட்டி தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அமித்ஷாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்பிக்காத போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானேன் என்றார். நாடுகிறாய், நீ அதை போய் பின்பற்றுற? உன்னை அதுங்க தங்களுடைய ஜனத்தையே காப்பாற்ற முடியலையே, நீ அதை கொண்டு வந்து தேவனுக்கு கோபம் ஊட்டுறிய, நீ ஏன் அதை செய்யறேன்னு சொல்லி கேட்கும் பொழுது, இதே ஒரு தீர்க்கதரிசி முன்னால வந்து சொல்வாரு. அவர் வேற ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொல்வாரு, உன்னோடு கூட இருக்கக்கூடிய 3 லட்சம் பேரோடு தேவன் இருக்கிறாரு, அந்த 1 லட்சத்தோட இல்ல, ஆகவே நீ இந்த 3 லட்சத்தோட போனாலே போதும்னு சொல்லுவாரு. இவன் கேட்டுக்கிறான், ஐயா சொல்றபடியே நான் செய்யறேங்க, நீங்க சொல்ற மாதிரியே நான் அந்த 3 லட்சம் பேரோட போறேன், தாழ்மை எல்லாம் இருக்குது. இங்க வந்து ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ ஏன் இப்படி பண்ற அப்படி பண்றன்னா, இப்ப எப்படி மாறுது பாருங்க பேச்சு. அடுத்து பாருங்க, தன்னோட அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரராக வைத்தார்களோ, அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான். அப்ப அந்த தீர்க்கதரிசி அதை விட்டுவிட்டு, நீர் இப்படி செய்து என் ஆலோசனையை கேளாமற் போனபடியினால் தேவன் உம்மை அழிக்க யோசனையா இருக்கிறார் என்பதை அறிவேன் என்றான். பாருங்க, முதல்ல வந்து சொன்னதும் கேட்டான். 100 தாளந்து போனா போதியா, 100 தாளந்து வெள்ளி உனக்கு வந்து தேவன் அதை காட்டிலும் கூடுதலாக கொடுப்பாருன்னதும் எல்லாம் கேட்டுக்கிறான். நன்றிங்க. ஏன்? ஏதோமேர் மேல இருக்கிற பயம். அவனுங்க எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வரானுங்க, நம்ம அவனை ஜெயிச்சிட்டா போதும், தோக்காம இருந்தா போதும்னு அந்த நினைப்பு. நம்ம என்ன பண்றோம், நிறைய காரியங்கள்ல நமக்கு காரியங்களை வாய்க்க செய்தா போதும் கேட்டுக்கிறோம். கடினமான உபவாசம் இருக்க சொன்னாலும் இருக்கிறோம். ஆனா ஜெயம் கட்ச பிற்பாடு என்ன நடக்குது? பேச்சு மாறுது. இங்க சைலண்டா பேச்சு எப்படி மாறுது பாருங்க. இதே நீ அப்ப கேட்க வேண்டியது தானே, 1,00,000 பேர் அனுப்புன்னு சொல்லும் போது அப்ப ஒன்றும் கேட்கலையா? அப்ப அந்த தீர்க்கதரிசி யார் ஆலோசனைக்காரனா வச்சது உனக்கு? இல்ல, அப்ப மட்டும் நீ கேட்டுக்கிட்ட, ஏன்? காரியம் வாய்ச்சா போதும் அப்படின்னு. இப்ப என்ன நடக்குது? காரியம் வாய்ச்சிடுச்சு, பேச்சு மாறுது, பேச்சு கெத்தாகி போச்சு. இப்போ என்ன நடக்குது? உன் ஆலோசனைக்காரனா வச்சது யாரு? அதை விட்டுடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும்? எவ்வளோ பயங்கரமான வார்த்தை பாருங்க. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமா என்னென்ன வார்த்தை விடுறாங்களோ அவ்வளோ வார்த்தையும் ரிட்டர்ன் ஆகிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம. இந்த தேவனுடைய மனுஷன் வந்து சொல்றாரு, வேணாம் செய்யாத அப்படின்றார். ஆனா என்ன நடக்குது? இவன் பேச்சே மாறி போச்சு. அவனை நீ ஓடுன்றான் அல்லது நீ வெட்டப்படுவான்றான். இப்போ என்ன, இந்த 2 காரியங்களும் எப்படி இவனுடைய வாழ்க்கையில வந்து செயல்படுது பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா அது பிரச்சனையில் எடுத்துன்னு போய் விட்டுரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ இங்க என்ன நடக்குது பாருங்க. இப்போ பிசாசு எப்படி வேலை செய்யறான்னு பாருங்க. 17ஆம் வசனம் பாருங்க.
பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோசனை பண்ணி யெகூவின் குமாரனாகிய யோவாசின் புத்திரன் மேல் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான். பாருங்க, முதல் வரி என்ன சொல்லுது பாருங்க. யோசனை பண்ணி உக்காந்து யோசிக்கிறான். இவன் என்ன இருக்குது இவனுக்கு யோசிக்கிறதுக்கு? இந்த யோசனையை யார் கொடுக்குறான்? பிசாசு உட்கார வைக்கிறான். உக்காந்து யோசிக்க முதல்ல கீழ்ப்படியாமல் ஆகிப்போச்சா? அங்கேயே இவனுடைய ஆளுக. யாருடைய ஆளுக? ஆமாம், அருமையாக இப்போல்லாம் தெளிவாக பதில் சொல்றேன். பிசாசினுடைய ஆளுக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறான்? உட்கார வச்சுட்டான். உட்கார வச்சு யோசனை பண்ணுறான். என்ன யோசனை பண்ணியிருப்பான் தெரியுங்களா? இவனை உட்கார வச்சுட்டு அவன் சொல்லியிருப்பான், தேவன் தான் அவன் கூட 3 லட்சம் பேரோட இருக்கிறேன்னு சொல்லிட்டார்ல. அவன் இஸ்ரவேல் வேற போகும்போது வெட்டிட்டு போயிட்டான், 3000 பேர் சரிச்சிட்டு போயிட்டான். இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களோட தேவன் இல்லைன்னு வேற அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. அப்போ நீ ஏன் போய் இஸ்ரவேல் அடிக்கக்கூடாது? அடிச்சு ஏன் அந்த தேசத்தையும் சேர்த்து பிடிச்சிக்க கூடாது? இதுதான் இவனுடைய எண்ணம். பாருங்க, இதுக்கு இவன் என்ன பண்றான் பாருங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான்னு வேதம் சொல்லுது. சாமர்த்தியத்தை பார்க்கலாம், உன் சாமர்த்தியமா என் சாமர்த்தியமா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த எண்ணத்தை இவனுக்கு கொடுத்துட்டான். இந்த எண்ணம் எங்கேருந்து வருது? ஜெயத்தின் மூலமா வருது. ஜெயத்தின் மூலமா வந்ததுமே இவனுக்கு பெருமை வந்துடுச்சு. பெருமை வந்ததுமே தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியில, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு தேவனுடைய மனுஷனுக்கு ஏடா கூடமா பதில் சொல்லிட்டான். அது இல்லாம அடுத்த யோசனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா 18ஆம் வசனத்துல பாருங்க. அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி லீபனோனில் உள்ள முச்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று கேட்க சொல்லிட்டு, ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முச்செடியை மிதித்து போட்டது. இங்க என்ன நடக்குன்னா, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தேவனுடைய வார்த்தை கட்சிடுது. ஆண்டவர் அந்த பக்கம் சாயிறாரு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துட்டாங்க. அப்போ அவன் என்ன சொல்றான், அனுப்பின நபர்கிட்ட, கேதுரு மரம் பானாங்க, நீங்க முச்செடி என்ன சம்பந்தம் பேச வந்துக்கிறீங்க, காட்டு மிருகம் உங்களை மிதிச்சுட்டு போயிடும், ஜாகிரதையா இருன்ட்டான். அப்போ இதை கேட்டு அவன் என்ன சொல்றான் பாருங்க, அடுத்த வசனத்துல, நீ ஏகோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. இப்போ பாருங்க, அவன் இந்த வசனத்துல என்ன முதல் வரி என்ன சொல்லிச்சு பாருங்க, கர்வம் கொள்ள பண்ணினதுன்னுச்சு. அப்போ நீ ஜெயிச்சுட்ட அவங்கள, அப்போ நீ எங்களையும் ஜெயிச்சிருவேன், நீ கனவு காண்ற, அது பகல் கனவுப்பா, அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, அது வேற இது வேறன்றான். அப்ப என்ன நடக்குது பாருங்க. இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோட யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் கொள்வானேன் என்று சொல்ல சொன்னான். எச்சரிச்சிட்டான். தேவன் தன்னோட இருக்கிறாருங்கிறத இஸ்ரவேல் ராஜா புரிஞ்சுக்கிட்டான். இஸ்ரவேல் ராஜாவும் சாதாரணம் கிடையாது. அங்க யூதாவுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர். ஃபர்ஸ்ட் 3 லட்சம் பேர் போதும், நீ ஏன் அங்கே இஸ்ரவேலேருந்து எடுக்கிற, அவங்க கூட அவங்க வேணாம், நீ உங்களை வச்சு நீ பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னாக்கா, தேவன் நம்மோட தான் இருக்கிறார், இஸ்ரவேலோட இல்லைன்றது இவனுக்கு ஒரு நினைப்பாயிடுச்சு. அப்போ இவன் என்ன பண்ணிட்டான், ஏதோ மாரியே ஜெயிச்சிட்டோமே, இவங்க எந்த மூலைக்கு அப்படிங்கிற ஒரு பெருமை இவனுக்குள்ள வந்துடுச்சு. எல்லாம் பிசாசு கொடுக்கறது தான். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவன் எச்சரிக்கிறான், வேணாம் உன் வீட்டிலே இரு, தேவையில்ல பிரச்சனை, சௌகரியமா சந்தோஷமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க, 20ஆம் வசனம். ஆனாலும் அமத்சியா செவிகூடாதே போனான். அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடினதை நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்புக் கொடுக்கும்படிக்கு தேவனாலே இப்படி நடந்தது. ஆயிற்று. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவில் இருக்கிற பெதசிமேசிலே அவனும் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்தார்கள். இப்படிலாம் நடக்குதுன்னு சொன்னா யுத்தம் வந்துடுச்சு. இவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனா இஸ்ரவேல் யூதாக்குள்ள வந்துடுச்சு. அந்த போர் படைகள் முழுவதுமாக யூதாக்குள்ள வந்ததும் யூதா பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதும் அமத்சியா என்ன பண்றான் பாருங்க, 22ஆம் வசனம் பாருங்க. யூதா இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். இவன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னான், தேவனுடைய மனுஷங்கிட்ட விட்டு விடு அப்படின்னா ஓடி போயிடுன்னு அர்த்தம். அதை விட்டுடுப்பா அப்படின்னு சொன்னானா இல்லையா? எந்த வசனத்துல?
16ஆம் வசனத்துல சொல்லிட்டான். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா முதல் வார்த்தை நடந்துடுச்சு. இப்ப பாருங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடிட்டாங்களா? 23ஆம் வசனத்துல பாருங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அகசியாவின் குமாரனாகிய யோவாசுக்கு பிறந்த அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவை பெத்சேமிலே பிடித்து அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்பிராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு தேவனுடைய ஆலயத்திலே யூதா தேசத்துக்குள்ள கொண்டு வந்து அவனுடைய இடத்துல நிக்க வச்சு அவனுக்கு சொந்தமான இடத்த 400 முழம் இடிச்சு போடுறாங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இவன் சாமர்த்தியத்தை பார்க்கலாம் வான்னு சொன்னான். ஆனா என்ன நடக்குது? தேவன் தன்னை விட்டு தூரம் போயிட்டாருன்றது இவனுக்கு தெரியல. அதுதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் நம்மோட இருக்கிறத நம்ம எப்போ உணரணும். அவர் நம்மோட இருக்கிறாங்கிறத எப்பவும் நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கணும். நான் பாவத்தை விட்டு வந்துட்டேன், கண்டிப்பா தேவன் என்னோட தான் இருப்பாரு அப்படி நம்ம அது பெருமை நினைக்கணும். ஜாக்கிரதையா இருக்கும். நம்முடைய தாழ்மை முக்கியம். தேவன் நம்மோட இருக்கிறாருங்கிற அப்படிங்கிறத எப்பவும் நம்ம உஷார்படுத்திக்கிட்டே இருக்கணும். எப்படி நம்ம வீட்டு சாவி நம்ம கிட்ட கரெக்டா இருக்குதா? கரெக்டா எடுத்துன்னு வந்துருக்கோமா? வண்டி சாவி கரெக்டா இருக்குதா பார்க்குறோம் இல்லை? செல்போனை அப்பப்போ தொட்டு பார்த்துக்கிறோம். வண்டி சாவியை தொட்டு பார்க்குறோமோ இல்லையோ, செல்போன் இருக்குதானே? அந்த மாதிரி தேவன் நம்மோட இருக்கிறாரா? தேவன் நமக்குள்ள இருக்கிறாரா? தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரா? நம்ம யார்கிட்ட நம்ம சவால் விடுறோம், யார்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். விளையாட்டு கிடையாது பிரியமானவர்களே. அதை தான் இங்கே சொல்கிற பாருங்க. சும்மா வார்த்தை விட்டா மாட்டிக்கிட்டான். அப்படிதான் விடக்கூடாது. ஏதோ மாரி நீ ஜெயிச்சிருக்கலாம், அப்போ நீ என்ன ஏமாத்துறோன்ற மாதிரி தான் இதனுடைய அர்த்தம். ஆனால் அங்கே கூட இருக்கிறவரா இஸ்ரவேலின் தேவன், விளையாட்டு கிடையாது. யூதாவுக்கு ஒரு கிருபை. இங்க என்ன நடந்துச்சு பாருங்க பிரியமானவர்களே. 400 முழம் இடிச்சு போட்டானா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பொண்ணு வெள்ளி சொல்லும் பாருங்க. சகல பனிமுட்டுகளையும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களையும் கீறியிருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். சமாரியா எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான் சமாரியாவுக்கு. இஸ்ரவேலின் தலைநகர் சமாரியா, யூதாவுடைய தலைநகர் எருசலேம். அப்ப எல்லாத்தையும் என்ன ஆயிடுச்சு? இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பாருங்க, இவனுடைய நிலை ரொம்ப மோசமா முடியும். அதுதான் விளையாட்டு கிடையாது. முழு மனதோட இருந்தோம்னா நம்முடைய முடிவும் சம்பூர்ணமா இருக்கும். அப்படியே அயர்ந்த நித்திரையில போய்கினே இருக்கலாம் தேவ சமூகத்துக்குள்ள. அது எப்படி இருக்குது? கத்துக்கணும் நம்ம சில காரியங்களை. வயதாவாவ தேவனுக்குள்ள வைராக்கிய மரமா மாறணும், கல்லா மாறணும், ஜீவன் உள்ள கல்லா மாறணும், விலையேற பெற்ற கல்லாகணும். இன்னும் உலக பிடிப்பு இருந்ததுன்னு சொன்னா களிம்பு கரை மற்ற காரியங்கள் ஒட்டிக்கிடும். அப்ப அதை பிச்சு எடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள்ல அதிகமா முழு மனதோட தேவனுக்கு கொடுங்க. உங்களை முழு மனதோட கொடுங்க. அப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. அப்ப எப்படி பலவீனங்கள் உங்களை நெருங்கும்? எப்படி சுகவீனங்கள் நெருங்கும்? நீங்க முழு மனதோட உங்களை தேவனுக்கு அர்ப்பணிச்சிங்கன்னு சொன்னா தேவன் எப்படி உங்களை விட்டு கொடுப்பாரு? அதை தான் நம்ம கத்துக்கணும். இங்க பாருங்க, அவன் முழு கீழ்ப்படிஞ்சான். வேதம் சொல்லுது செம்மையானதை செய்தான்னு. அடுத்து அவன் கீழ்ப்படியில அவன் தேவனுக்கு முழு மனதோட அவன் தேவனை ஆராதிக்கல. முடிஞ்சு போச்சு. தேடல, ஒப்பு கொடுக்கல, வாழல. அப்ப நம்ம கத்துக்க வேண்டியது என்ன? முழு மனதோட இருக்கணும். முழு மனதோட இருக்கணும். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து முடிச்சிடுறேன், கவலைப்படாது. ஆன்டி வேற சொல்லிட்டாங்க இன்னைக்கு சிக்கன் இருக்குன்னு. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுமே கிடையாது. யாருக்கு? நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம். வயசாகி போயிடுச்சு அவருக்கு. நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைங்க அவருக்கு. பாருங்க, அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். வார்த்தையை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அடுத்த வசனம், அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்பொழுது சரீரமே போயிடுச்சுங்க. சரீரம் சுருக்கமாகி போயிடுச்சு. தோலுக்கு நரம்பு கரும்பு எல்லாமே
வயசாகி போயிடுச்சு. ஏறக்குறைய 100 வயசு. தன் சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஏன் எண்ணாதிருந்தான் அப்படின்னா வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டார். சந்தேகப்படாமல் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று, அதுதான் வார்த்தை. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நம்பிக்கை, முழு நிச்சயம். தேவனால் எல்லாம் கூடுங்க. இன்னைக்கு கூட பாருங்க, ஆராதனையில அருமையான பாடல் பாடினாரு கார்த்திகை. தேவனால் எல்லாம் கூடும், விளையாட்டு கிடையாது. ஐயா சொல்லும் போது கூட சொன்னாங்க, தேவனால் எல்லாம் கூடும்னாரு. விளையாட்டு இல்லை பிரியமானவர்களே. தேவனால் எல்லாம் கூடும்னு சொன்னா நீங்க முழு மனதோட தேவனுக்கு அர்ப்பணிக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணியாச்சு, 100 வயசாகி போச்சு, அங்க வானத்தின் நட்சத்திரம் பூமியின் மணல்ன்றாரு. இங்க என்னடான்னா ஒண்ணுமே கிடையாது, பாத்திரம் வெறுமையாகுது. எப்படிடா இது அப்படின்னு சந்தேகப்படல, முறுமுறுக்கல. தேவனை வேதம் சொல்லுது முழு நிச்சயமாய் நம்பின்றாரு. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். சும்மா இன்னைக்கு நம்ம ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்லிட்டு நம்ம தெரியலங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இது. பெற்றுக்கொண்டார், ஆசீர்வதிக்கப்பட்டார். தலைப்பு கொடுத்துருக்குறாங்க பேட்டிக்கு. என்ன தலைப்பு? சாராளை ஆகாரம் அனுப்பியது சரியா தவறா? அமைஞ்சு போச்சு. இதுலயே பதில் இருக்கு. அத நம்ம பட்டிமன்றத்தில் பார்க்கலாம். இது முதல் பகுதி தான் நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஆகையினால பிரியமானவர்களை பாருங்க, அப்ப என்ன நடக்குது இங்க? அமத்ஷாவுடைய வாழ்க்கை முழு நிச்சயத்தோட நம்ம ஆபிரகாமுக்கு ஜெயம் கட்சிடுச்சு. வாழ்க்கையில முழு நிச்சயத்தோட, முழு மனதோட, முழு வாழ்க்கையில வாழலங்க அமத்ஷா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.